உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நம்முடைய வள்ளல் பிரானுடைய உரைநடைக்கான நேரம் மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிற பகுதியில் நம்முடைய வள்ளல் பிரான் எழுதியிருக்கக்கூடிய அந்த சோழ மன்னனுடைய வாழ்க்கை அல்லது சோழ மன்னன் ஆண்டிருந்த காலத்தில் அவனுடைய இளவரசன் அவனுடைய மகனுக்கான வாழ்க்கை, அவன் எப்படி வளர்ந்தான், எப்படியெல்லாம் செல்வச் செழிப்போடு புத்தி கூர்மையோடு வில் வித்தை, தேர் வித்தை, வாழ்வித்தை இப்படியான எல்லா வித்தைகளிலும் சிறந்தவனாக உருவாக்கப்பட்டான் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம நிறைய ஹிஸ்ட்ரி புக்கில் படிக்கிறத விட வள்ளல் பிரானோட தமிழில் தோய்ந்து 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 வாசிச்சிட்ருக்கோங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அந்த பத்தியில் அந்த வள்ளல் பிரானுடைய தமிழைத்தான் நாம் கொண்டாடணும். ஏன்னா ஆரம்பிக்கிறாரு, அந்த பத்தி அப்படியே போயிட்டே இருக்குங்க, பக்கம் 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 பக்கமாக போயிட்டே இருக்கு. நாமே எங்கேயாவது நிறுத்திக்கணும். அந்த அளவுக்கு கமாவாக போட்டு ஃபுல் ஸ்டாப்பே வைக்காமல் எழுதக்கூடிய வல்லமை. அதை தவிர அந்த சிந்தனையின் தொடர்ச்சி, எப்படி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார், அதில் யாரெல்லாம் சேர்ந்திருக்கிறார்கள், என்னவெல்லாம் நடந்தது, அந்த ஊரை அந்த அரங்கத்தை எப்படியெல்லாம் அலங்காரம் செய்தார்கள், என்னவெல்லாம் கொண்டு அலங்காரம் செய்தார்கள், இப்படின்னு நிறைய தகவல்களை அடுக்கிக்கிட்டே போகிறார். தமிழை பேச வேண்டும் என்றால் கூட 4 வார்த்தை தமிழில் பேசிட்டு 8 வார்த்தையை பிறமொழி கலப்போடு பேசுகின்ற காலத்தில் நாம் நிற்கிறோம். ஆனால் வள்ளல் பிரான் எடுக்க எடுக்க குறையாத தமிழின் அமுத சுரபியாக இந்த மனுமுறை கண்ட வாசகத்தை எழுதியிருக்கிறார். அந்த காலத்து சோழ மன்னர்களின் ஆட்சி காலம், அப்போதிருந்த தமிழ்நாடு, அப்போதிருந்த நம்முடைய தமிழ் நிலம், அப்போதிருந்த செல்வச் செழிப்பான வாழ்க்கை, அப்போதிருந்த மன்னர்கள் வாழ்க்கை, அப்போதிருந்த மக்கள் வாழ்க்கை எல்லாத்தையும் சொல்கிற மாதிரியான ஒரு பத்தி பார்க்கலாமா? வீதி விடங்கனுக்கு வித்தை கற்பித்தல். வாழை இளங்குருத்து போல் வளர்ந்து வருகின்ற புத்திரனுக்கு 5ஆம் வயதில் அக்ஷரபியாசம் செய்வித்து 7ஆம் வயதில் சகல தேசத்தவர்களுக்கும் தெரிவித்து நகரை அலங்காரம் செய்வித்து பத்மராகம், கோமேதகம், வைரம், வைடூரியம் முதலான இரத்தின கசிதமான கல்யாண மண்டபத்தில் மன்னர், மண்டலீகர், பட்டவர்த்தனர், மகுடவர்த்தனர், அமைச்சர், உறவினர், சிநேகர் முதலானவர்கள் கண்டுகளிக்கவும், சுமங்கலி பெண்கள் சோபனம் பாடவும், பேரி, சங்கம், மிருதங்கம் முதலான மங்கள வாத்தியங்கள் முழங்கவும், நல்ல சுபமுகூர்த்தத்தில் வேத விதி பிரகாரம் உபநயன கல்யாணம் செய்வித்து பல வகை தானங்களும் செய்து சகல வேதாகமம் சாஸ்திரங்களிலும் வல்லமையுள்ள ஆசாரியரை கொண்டு வித்யாரம்பம் செய்வித்தார். அந்த சோழ மன்னன் வீதி விடங்கன் என்கின்ற தன்னுடைய மகன் தேர்காலில் இட்டு நீதியை வழங்கிய அந்த சோழ மன்னன், அந்த வீதி விடங்கனுக்கு 5 வயதில் அக்ஷரபியாசம் செய்திருக்கிறார். 5 வயதில் தான் நம்முடைய தமிழ் நிலத்தில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவார்கள். அப்போது அந்த குழந்தைக்கு பட்டாடை உடுத்தி கையில் பனையோலை கொடுத்து எழுத்தாணியால் எழுத வைக்கின்ற நடைமுறை அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அந்த மாதிரி வீதி விடங்கனுக்கும் செய்திருக்காங்க. 5ஆவது வகுப்பில் எல்கேஜிங்கிற மாதிரி அனுப்பியிருக்காங்க. அப்புறம் 7ஆம் வயதில் என்ன செய்தார், 7ஆம் வயதில் என்ன வைபவம் நடந்தது, 7ஆம் வயதில் என்ன விசேஷம் நடந்ததுங்கிறத தான் இந்த பத்தியில் கொடுக்குறாரு. அதில் இருக்கக்கூடிய தமிழ் வார்த்தைகள், அதில் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பெருமிதம், தமிழ் பெருமை, தமிழ் பெருமிதம், அதைத்தான் நாம் இந்த பத்தியில் பார்க்குறோம். ஒவ்வொன்றா போகலாம். எல்லாம் சொல்லி அந்த காலத்தில் இருந்த அந்த மிகச்சிறப்பான வாழ்க்கையை காட்சிப்படுத்துகிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அப்படிங்கிறத பாருங்க. வாழை இளங்குருத்து போல் வளர்ந்து வருகின்ற புத்திரனுக்கு. ஏன் வாழை இளம் குருத்துன்னு சொல்கிறோம்? நம்ம எப்போவுமே வாழையடி வாழையாக அப்படின்னு சொல்வோம்ல. ஏன்னா ஒரு குடும்பம் என்பது, ஒரு வம்சம் என்பது வாழையடி வாழையாக தழைக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய தமிழ் நிலத்தின் அடையாளம். வாழைங்கிறது தாய் வாழை இருக்கும், பக்கத்துலேயே வாழை கண்ணெல்லாம் முளைச்சி வருங்க. தாய் வாழை பட்டு போய் விட்டால் கூட அந்த வாழை கன்று இருக்குல்ல, அது அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த 10 வாழைக்கன்று இருக்குன்னா அந்த 10 வாழைக்கன்றும் வாழையாகி பெரிதாகி வளரும். அப்புறம் அந்த வாழை கூடுதலாக 10 வாழைக்கன்றை திரும்பவும் விடும். அந்த அளவுக்கு வாழைக்கன்று ஒன்றிலிருந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். அதை போல் குடும்பம் என்பது பல்கி பெருக வேண்டும். அதனால்தான் வாழை இளங்குருத்தை போல் வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீதி விடங்கன் அப்படின்னு சொல்கிறார்.
அதை தவிர அந்த வாழை கன்று இருக்குல்ல, அது ஒரு பளபளன்னு இருக்குங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா மென்மையான இலை. அந்த வாழை இலைங்கிறது ரொம்ப மென்மையாக இருக்கும். அந்த பச்சை நிறம்ங்கிறது பார்க்குறதுக்கே அவ்வளோ சுகானுபவமாக இருக்கும். அவ்வளவு அழகான பருவம் இந்த 5 வயது வாழை இளம் குருத்து பருவம் அப்படிங்கிறதுனால வள்ளல் பிரான் என்கின்ற கவிஞர் சொல்லுகின்ற அழகோவியம் இது. சரி, அந்த குழந்தை வளருது. 5 வயசுல என்ன நடந்ததுங்கிறத பாருங்க. 5ஆம் வயதில் அக்ஷரப்பியாசம் செய்வித்து 7ஆம் வயதில் சகல தேசத்தவர்களுக்கும் தெரிவித்து. 5 வயசுல அக்ஷரப்பியாசம்னா அந்த எழுத்தாணியை கொண்டு பனையோலையில் எழுத வைக்கின்ற அந்த நிகழ்வு, அந்த மங்கள நிகழ்வு நடந்தாச்சு. 7ஆம் வயசுல என்ன நடக்குதுங்கிறதுக்காக எல்லா தேசத்தவர்களுக்கும் முரசறிவித்து அல்லது தூதர் மூலமாக ஓலை அனுப்பி அந்த தகவலை தெரிவிக்கிறார் நம்முடைய சோழ மன்னன். அந்த மன்னர்கள்லாம் வரும்போது அந்த நகரம் எப்படி பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு, எப்படி பளபளப்பாக அலங்காரம் செய்யப்படுது அப்படிங்கிறதையும் சொல்கிறார். நம்ம வீட்டுக்கே ஒரு முக்கிய விருந்தினர் வர்றாங்க, ஒரு விருந்தினர் வர்றாங்கன்னா வீட்டை உடனே சுத்தம் செய்வோம்ல, கடகடன்னு. அப்போ தான் வெளியில் தொங்கிட்டு இருக்கிற துணியெல்லாம் மடித்து உள்ளே வைப்போம். அங்கே இங்கே பரவி கிடக்கிற பேப்பர்லாம் எடுத்து குப்பை தொட்டியில் போடுவோம். அப்புறம் எல்லா இடத்துலையும் ஒட்டடை அடிப்போம், வீட்டை பெருக்குவோம், தொடச்செடுப்போம், கோலம் போடுவோம், வாசல்ல மாவிலை தோரணம் கட்டுவோம். இப்படியாக அலங்காரம் செய்வோம்ல, அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கே அப்படிதான். ஒரு இளவரசனுக்கு ஒரு நல்ல நிகழ்வு, ஒரு மங்கள நிகழ்வுனா என்னெல்லாம் நடக்கும், அதைத்தான் வள்ளல் பிரான் சொல்கிறார். பாருங்க, அதை நகரை அலங்காரம் செய்வித்து பத்மராகம், கோமேதகம், வைரம், வைடூரியம் முதலான ரத்தின கசிதமான கல்யாண மண்டபத்தில். எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ஒரு மண்டபம் கட்டுறோம், இப்போ நாம சிமெண்டால கட்டுறோம், ஜன்னல் வைக்கிறோம், கண்ணாடி வைக்கிறோம், திரைச்சீலையெல்லாம் தொங்க விடுறோம். ஆனால் மன்னர்கள், அந்த காலத்து தமிழ் நிலத்தில் ஆண்ட மன்னர்கள் வெறுமே திரைச்சீலை மட்டுமா போட்டிருப்பாங்க? இருக்கிற நவரத்தினங்களால் பத்மராகம், வைடூரியம், வைரம், தங்கம் இதையெல்லாம் வைத்தே திரைச்சீலைகள் செய்திருக்காங்க. அப்படி ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து பார்த்தீங்கன்னா பத்மராகமாக இருக்கும், ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து பார்த்தா வைரமாக இருக்குது, ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து பார்த்தா கோமேதமாக இருக்குது. இப்படி நவரத்தினங்களால் ஸ்ட்ரிங்காக கட்டன் போட்ட ஒரே பூமி நம்முடைய தமிழ் பூமிங்கிறத வள்ளல் பிரான் சொல்கிறார். சரி, இந்த அலங்காரம் செய்த மண்டபத்துக்கு யாரெல்லாம் வந்தாங்கன்னு ஒரு பட்டியல் கொடுக்கிறார் பாருங்க. மன்னர், மண்டலீகர், பட்டவர்த்தனர், மகுடவர்த்தனர், அமைச்சர், உறவினர், சிநேகர் முதலானவர்கள் கண்டுகளிக்கவும். அப்படியே அந்த புரோட்டோகால் படி யாரெல்லாம் மன்னர்லேருந்து ஆரம்பித்து மண்டலீகர், பட்டவர்த்தனர்லாம் குறுநில மன்னர்கள், அதைவிட மிகச்சிறிய நிலத்தை ஆண்டு கொண்டிருப்பவர்கள், அப்படியாக ஒரு பெரிய பட்டியலை கொடுக்கிறார். இவங்கெல்லாம் கண்டுகளிக்கவும் அப்படிங்கிறாரு. சரி, அடுத்தது என்னன்னு பாருங்க. சுமங்கல பெண்கள் சோபனம் பாடவும், பேரி, சங்கம், மிருதங்கம் முதலான மங்கள வாத்தியங்கள் முழங்கவும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பெண்கள் உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா இருக்கிற எல்லா வாத்தியங்களையும் வச்சு இசைக்கருவிகள் இசைக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஜேன்னு இருக்கு அந்த இடமே. அவ்வளவு சந்தோஷமான ஒரு இடம். திருமணம் நடக்குதுன்னா அங்கே ஒரு வாசனை இருக்கும், பூவின் வாசனை இருக்கும், பட்டாடையின் வாசனை இருக்கும், மங்கள பொருட்களின் வாசனை இருக்கும்ல, அதே மாதிரி வாசனை ததும்பி நிற்கின்ற இடம், மங்கள ஒலிகள், மங்கள வாத்தியங்கள் ததும்பி நிற்கின்ற இடம், மங்களமான நல்ல குரலுள்ள பாடல்கள், நல்ல அர்த்தமுள்ள பாடல்கள், போற்றி பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறார். நம்ம மனக்கண்ணில் அப்படியே விரியுது பாருங்க இந்த காட்சியெல்லாம். அவ்வளவு வல்லமை உள்ள தமிழுக்கு சொந்தக்காரராக இருந்திருக்கிறார் நம்முடைய வள்ளலார் என்கின்ற நவீன சித்தர். அடுத்த காட்சி பாருங்க. நல்ல சுபமுகூர்த்தத்தில் வேத விதி பிரகாரம் உபநயன கல்யாணம் செய்வித்து பல வகை தானங்களும் செய்து சகல வேதாகமம் சாஸ்திரங்களிலும் வல்லமையுள்ள ஆசாரியரை கொண்டு வித்யாரம்பம் செய்வித்தார். இவ்வளவுதாங்க. அந்த குழந்தை வித்யாரம்பம் செய்வித்தார்னா படிக்க போகுது, வில்வித்தை கற்க போகுது, வாழ்வித்தை கற்க போகுது, மல்யுத்தம் கற்க போகுது. ஒரு இளவரசனுக்குரிய இந்த ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் நடத்துகின்ற ஒரு நாள் தான் வித்யாரம்பம் அப்படிங்கிறது. அப்படியான ஒரு திருநாளை அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற சுற்றத்தார்கள் வந்து பார்க்கிறார்கள், சிநேகர்கள் வந்து பார்க்கிறார்கள், பிற தேசத்து மன்னர்கள் வந்து பார்க்கிறார்கள், குறுநில மன்னர்கள் வந்து பார்க்கிறார்கள், பண்டிதர்கள் வந்து பார்க்கிறார்கள், குருமார்கள் வந்து பார்க்கிறார்கள். ஆச்சாரியர்களை கொண்டு அந்த வீதி விடங்கன் என்கின்ற இளவரசனுக்கு வித்யாரம்பம் ஆரம்பிக்கப்படுகிறது. எழுத்தாணி கொண்டு அந்த குழந்தையை எழுத வைக்கிறார்கள், அரிச்சுவடி சொல்லித் தருகிறார்கள், அகரம் சொல்லித் தருகிறார்கள், கையில் குருவாளை கொடுக்கிறார்கள் என்பதுதான் இந்த நிகழ்வின் நோக்கம். இதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார் வள்ளல் பிரான்? இப்படியெல்லாம் படாடோபமாக நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வது மட்டுமல்ல நம்முடைய அடையாளம், நம்முடைய கடமை. அதன் மூலமாக கல்வி கற்று மனதில்
நல்ல எண்ணங்களை விதைக்க வைத்து நல்ல வார்த்தைகளை அறுவடை செய்து நல்ல செயல்களை சமூகத்துக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த மாதிரி பொறுப்பில் இருப்பவர்களுடைய அடையாளம் என்று சொல்ல வருகிறார். பொறுப்பு என்றால் பதவி மட்டுமல்ல, மன்னர்கள் மட்டுமல்ல, ஆட்சி செய்பவர்கள் மட்டுமல்ல, ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, மனிதர்கள் என்ற பொறுப்பில் இருக்கின்ற நமக்கும் இது மிக முக்கியம். மற்றவர்கள் மீது அன்பு செய்வது, சமூகத்தின் மீது அக்கறை கொள்வது என்பது மனிதர் என்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய நமக்கும் முக்கியம் என்று வள்ளல் பிரான் சொல்லித் தருகிறார். அந்த பொறுப்பில் இருக்கும் வரைக்கும் நாம் மற்றவர்களுக்கு நல்லதையே நினைப்போம் என்று மனுநீதி கண்ட வாசகம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கை கண்ட வாசகமாகவும் அதுதான் அமைய வேண்டும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.